வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு யோகட் மேக்கர். இந்த தயிரை வந்து நம்ம உரைய வைக்கிறதுக்காக வாங்கின ஒரு பொருள். இது நான் அமேசானில் வாங்கினேன். இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா 540 ரூபா பே பண்ணேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு பாட்டம் இருக்குது. அதில் ஒரு எவர் சில்வரில் இதே மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதையும் எடுத்து காமிச்சிட்டேன். இதுதான் எம்டியாக இருந்தது. இது பாத்திரம். இதில் தான் நம்ம வந்து பால் ஊற்றுவோம். மேலே அவங்க ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லிட் இருக்குது. இதுதான் இதோட இது வந்து எவ்வளோ ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி இருந்ததோ, சுவிட்ச் போட்ட உடனே வந்துச்சு. இது பால் காய்ச்சி உர குத்தி வைக்கிறதுக்காக பால் காய்ச்சிருக்கேன். நல்லா விரல் பொறுக்கிற சூட்டில் நான் வச்சுருக்கேன். அந்த விரல் பொருட்களை வச்சுருந்த பால் இருக்கு இல்லையா, அதை அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து அதில் தயிர், தேவையான அளவுக்கு தயிரை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இதை தூக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த யோகட் மிஷினுக்குள்ளே வைக்க போகிறோம். யோகட் மிஷினுக்குள்ளே வச்சுட்டு பார்த்துக்கோங்க. இதை ஒரே ஒரு இது என்னென்னாக்கா, ஒயர் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அவ்வளோதான். அதை நம்ம கீழே இறக்கி வச்சு எக்ஸ்டென்ஷனில் போட வேண்டியிருக்கு. இப்போ நான் வந்து தயிரை போட்டு கலக்கி விட்டுட்டு நான் மூடிடுறேன். அதை மூடியை கரெக்டாக பார்த்து மூடுங்க. அதுக்கு மேலே அவங்க கொடுத்த அந்த லிட்டையும் நான் மூடிட்டு இப்போ இந்த ஒயரை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் எங்கேயுமே அதை கனெக்ட் பண்ண முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எந்த சுவிட்ச் போர்ட்லேயும் அதை வைக்க முடியல. சுவிட்ச் போர்டு வச்சா இது வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஹேங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, பிடிச்சிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இது நான் கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுறேன் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு. இதில் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1 hour 2 hours விட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. 6 மணி நேரம் கிட்டத்தட்ட நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். இதை தயிர் அப்படியே கட்டியாக வந்துருந்தது. எங்களுக்கு லேம்ப் எரியுது பார்த்துக்கோங்க. இது லேம்ப் எரியும் நம்ம சுவிட்ச் போட்டதுமே. அது வந்து உறைஞ்சிடுச்சுனாலுமே லேம்ப் எரிய தான் செய்யுது. அது ஆட்டோமேட்டிக்காலாம் நிற்கலை. தமிழில் யாருமே ரிவ்யூ பண்ணலை. நான் இது ஒரு ஹிந்தி சேனலில் பார்த்துட்டு தான் நானே இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மேனுவல்லாம் கொடுக்கல அவங்க. அது தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் அழகாக அப்படியே கட்டியாக வந்துச்சு தயிர். இதை நீங்கள் வந்து 6 hour முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒயர் இவ்வளோ பெருசு தான் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டக்குனு சமையலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கொஞ்சம் இதில் தண்ணி நிற்குது. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகிடுது. தயிரும் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. அதாவது உர போட தெரியாதவங்க கூட கற்றுக்கலாம் இதில்.